ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்த பச்சை சுண்டைக்காயில் தான் நாம் இன்றைக்கி காரக்குழம்பு வந்து செய்ய போகிறோம். ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காயில் காரக்குழம்பு செய்கிறது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் சுண்டைக்காயெல்லாம் பறிச்சாச்சு. இதை நல்லா கழுவிட்டு இதை தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம இடிக்கிற கல் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா ரெண்டாக இந்த மாதிரி கீறி வரும். இந்த மாதிரி எல்லா சுண்டைக்காயும் நம்ம நல்லா கீறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்ததுக்கப்புறமா நாம் வந்து குழம்பு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி வந்து மீடியம் சைஸில் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா சுண்டைக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ சுண்டைக்காயும் வெங்காயமும் நல்லா வந்து வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நாம் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துலேயே சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா வந்து சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலா வந்து நல்லா கலந்து விட்டு மசாலா வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நாம் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். மசாலா கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறின பிறகு கொஞ்சம் நல்லா கட்டிப்பட்டு வந்துடும். பச்சை சுண்டைக்காயை எண்ணெயில் நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்கிறோம். அதனால் இதோட கசப்பு தன்மை வந்து ரொம்பலாம் நமக்கு வந்து தெரியாது. குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். Thank you.